சின்ன பெருமையா பேசிக்கிறீங்க. எங்களை மாதிரி ஏது ஏது அந்த பார்க்குறோம். இப்போ கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு மயிரம் கிடையாது எங்களுக்கு. ஓலாம் உப்பு எல்லாம் கொடுத்துறான். நாங்கள் என்ன ஏற்றி கொடுக்க சொல்றோம். மக்களே 2026 எலெக்ஷனை நோக்கி நாம நகர்ந்துகிட்டு இருக்கோம். சோ சென்னையில இருக்கக்கூடிய பல தொகுதிகளுக்கும் நம்ம டிராவல் பண்ணி அந்த தொகுதியில எதனா பிரச்சனைகள் நிறைகள் குறைகள் இருக்கா, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி நல்லா பாத்துக்கிறாங்களா, மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்களா, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு கேட்கறதுக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சேப்பாக்கம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் கூட. ஸோ அவர் இந்த தொகுதியை நல்லா பாத்துக்கிறாரா, மக்களுக்கு எதனா நிறைகள் குறைகள் இருக்கா, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்களா, மக்கள் என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்க நம்ம இங்க வந்தாச்சு. ஸோ போலாமா வாங்க. ஆனா அவர் தேவைப்படுறது மட்டும் தான், அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் அவர் பாக்குறாரு. மிச்சம் யாரும் பாக்குறது இந்த சந்தில இருக்கிறாங்க டிஎம்கே காரங்க ஆனா சப்போர்ட் ஃபுல்லா டிஎம்கே தான் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து என்ன ஏதாச்சும் வந்து கேட்கறது இல்லை. அதனால வந்து நானே வந்து விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டேன். இப்போ உங்க தொகுதிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டா அப்பப்போ வராரா, அவர் தொகுதியெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறாரா, மக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யறாங்களா? பாத்துக்கிறாரு. வந்து இப்போ கூட ஸ்கூல் அந்த ஆசிரமத்துல திறந்து விட்டு தான் பண்ணாங்க. வந்து அது ஒன்னொரு டிஸ்டர்ப்லாம் ஒண்ணுங்களா, அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, எங்க வேலை எங்களை செய்ய விடுறாங்க. அவ்வளோ சின்ன பெருமையா பேசிக்கிறீங்க. எங்களை மாதிரி ஏது ஏது அந்த பார்க்குறோம். இப்போ கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு மயிரம் கிடையாது எங்களுக்கு. ஓலாம் உப்பு எல்லாம் கொடுத்துறான். நாங்கள் என்ன ஏற்றி கொடுக்க சொல்றோம். ஸ்டாலின் வந்து ரொம்ப எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, பண்ணிட்டாரு, செய்யிட்டாரு. அதனால வந்து யாரும் பிடிக்கல. இப்போ புதுசா ஒருத்தர் வராரா, அவர் நம்ம ஓட் நம்ம பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் புதுசா போனா நம்மளுக்கு அது தெரியும், நம்மளுக்கு யாரை என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையும் தானே இருக்கு, இல்லாத இடமே கிடையாது. இருக்கு, சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்லை. ஆனா சில இடத்துல இருக்கிற இடத்துல அவங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து ஒரு சில ரெண்டு மூணு நாள்லையும் அது வந்து ஆள் அமைச்சு என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. உதயநிதி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அவர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. பாப்பா வந்து படிக்குது, காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க காலேஜ் படிப்பு செலவுக்கெல்லாம் வந்து காசு உதவி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 25,000 ரூபாய் பாப்பாவுடைய காலேஜ் செலவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஎம்கேல செய்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் திருப்பியும் ஏதோ திட்டங்கள்லாம் கொண்டு வருவோன்னு இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா திருப்பியும் கொண்டு வருவாங்க. அது வந்து அந்த மகளிர் உரிமைத்தொகைன்றது இந்த ஆட்சியில் தான் கிடைக்கும், வேறு ஆட்சி வந்தால் கிடைக்காது. அதனால் அந்த ஏழைங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ இந்த சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க கரெக்டா வராரா, மக்களுக்கு உதவி பண்றாரா? நல்லா பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பிரச்சனை உடனே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி உடனே செய்கிறாரு. பிறந்த நாளைக்கு, பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் மக்களுக்கு நிறைய செய்யும். இல்லை இதே கட்சிக்கு தான். ஆனால் வந்து அதை சொல்ல முடியாது மக்களுடைய கருத்து எப்படின்ட்டு. என்னுடைய இது இதே கருத்து தான். பண்றாரு, அவங்கவுங்க கட்சிக்காரங்களுக்கு பண்றாரு. கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு நல்லா உதவி பண்றாரு மக்களுக்கு. அப்புறம் இந்த ஏரியாக்குள்ள பழைய வீடுங்கெல்லாம் இடிச்சு கட்டி தர்றாரு. மக்களுக்கு என்ன பண்றாரு, அவங்கவுங்க தொகுதி அவங்கவுங்க நல்லா செஞ்சு காப்பாத்திக்கிறாங்க. அடுத்த தேர்தல நின்று ஜெயிக்கணும்ல, அது பிரச்சனை இல்லப்பா. இது நல்லா செழிப்பா இருக்குது. இப்போ எனக்கு கலைஞர் பேரன்றதால தொகுதியை வீந்து கவனிச்சுக்கிறாங்க. அப்பப்போ வந்துட்டு இருக்காங்க. அது அவங்க தேவைதான் வராங்க தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள தொகுதி தேவை என்ன மக்களை கிட்ட தெரிஞ்சிட போகுது. என்னன்னு கேட்டால் சரி, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. இதுல இருந்து மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ அப்பப்போ வந்து பொருள் கொடுக்குறது மட்டும் வர்றது சரி, அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்கு வந்து என்ன ஏது குறைகளை வந்து கேட்குற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தது யாரும் கிடையாது. வந்து கேட்குற மாதிரி எந்த அரசியல்வாதியும் வரல. புரியுதுங்களா? மக்களுக்கு என்ன தேவை, எந்த ஒரு அரசியல்வாதி யார் தொண்டனாக இருந்தாலும் சரி, பெரிய ஆள் அதிகாரியாக இருந்தாலும் சரி, வந்து இறங்கி நின்று வேலை செய்யணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்து வந்தால் நல்லா இருக்கும். எல்லாமே குறையவாதான் இருக்கு, என்ன குறை இல்லாம இருக்கு. எல்லாமே குறையாதான் இருக்கு. வாழ்ற வாழ்க்கையை குறையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கணும். அதுக்கு என்ன செய்யறது, அரசாங்கத்துல நாங்க குறை சொல்ல முடியாது. ரோட்ல கடை போடுறோம். என்னென்ன குறைன்னு பர்டிகுலரா சொல்றீங்க? ரோடு சரி இல்லையா, இல்ல தண்ணி வசதி இல்லையா? தண்ணி எல்லாம் வருது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது வண்டிங்க போறதா அங்கே டிஸ்டேப்பா இருக்காதா, சரி சட்டுனா போதும். ஃபர்ஸ்ட் உப்புமாரெலாம் ஒழுங்கா பண்றாங்க, அதை கரெக்டா பண்றாங்க. ஆனா பப்ளிக்கெல்லாம் பாத்ரூம் இல்லை அந்த இடத்துல. அந்த பாத்ரூம்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. பாத்ரூம் எடுத்தா எப்படி பொதுமக்கள் போவாங்க? அந்த 20 வீடு இருக்கு வெளியில, அந்த 20 வீடுக்கு பாத்ரூமே கிடையாது. அதனால அந்த பாத்ரூம் எடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லிருக்காங்க. இந்த சேப்பாக்கம் தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய குறை. நண்டாளுக்கு பணம் கொடுத்தாங்க 1000 ரூபாய்.
எல்லா குடும்பத்தை குத்தானுங்க. நீ மூஞ்சி நல்லாடு. அதாவது அப்பன் திருடுவோம், புள்ள திருடுவோம், பேரன் திருடுவோம். தேட்டங்க போது நாங்கள் திறம் யாருக்கு என்ன செய்யலானுங்க? எடப்பாடியா அப்படி திட்டு போயிருந்தாங்க. தைரியமா போடு, மூஞ்சி நல்லா பாத்துக்கோ. இந்த தொகுதியில வந்து எல்லாம் சொல்றாங்க டிஎம்கே தான் ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்க சொல்றாங்க. நாங்களும் குஞ்சலி எவ்வளோ சப்போர்ட் பண்றோம் அந்த விஜய் வரணும் சொல்லி இந்த தொகுதிக்கு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இங்க வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும், வாய்ப்பே ஜெயிக்கிறதுக்கு. வேற நீங்க எந்த இடத்துல நீங்க ஜெயிக்கலாம், நீங்க இந்த நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் bro. நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டா நமக்கு நடக்கும். அது இல்லை நம்ம வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு செஞ்சுருக்காங்க. அதனால நம்ம அவங்களுக்கு அடுத்த நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். இப்போ வந்து இவர் விஜய் வர வந்திருக்காரு. ஓட்டுகள் வந்து நாலா பக்கம் செதற வாய்ப்பு இல்லை, அதான் உண்மை. செதறம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேனா டிஎம்கே அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து எப்படின்னாக்கா எடப்பாடி தனியாக இருக்காரு, செங்கோட்டையன் விஜய் கூட போயிட்டாரு. அந்த மாதிரி டிடி தினகரன் அவர் தனியாக இருக்காரு. எல்லாம் தனித்தனியாக அப்படியே இருக்கிறதுனால ஓட்டுகள் செதறி நாலா பக்கம் போகும். ரெண்டு பக்கம்னா ஒன்று இது இன்னொன்று அது அப்படி வரும். நாலா பக்கம் இருக்கிறதுனால ஓட்டுகள் செதறி தான் போகும். அது ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, அப்புறம் 3ஆவது நாள் பழைய குருடி கதவை தாட்டி மாதிரி தான் ஆயிடும். அது செய்யற அன்னைக்கு யாருன்னா வர்ற அன்னைக்கு எல்லாரும் நிற்பாங்க. அப்புறம் பழையபடி இல்லம்மா இன்னைக்கு நாளைக்கு வாழ்வோம். ஆட்சி மாற்றம் வேணும் தான், ஒரே ஆள் ஆளவே கூடாது நாட்டு. அப்புறம் மன்னர் மாதிரி ஆயிடும். நான் ஏடிஎம்கே. ஆனா இப்ப அதுவும் சந்தேகம் தான் வரும். நாளா பிரிஞ்சு ஒரு குடும்பம் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு போயிடுச்சுல்ல. ஒரு வீட்டுல 4 புள்ள 4 தனித்தனியா போயிட்டா என்ன அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இருந்தாலும் ஒரு புள்ள இருக்காருலங்க ஏடிஎம்கே பாத்துக்க. இருந்தாலும் ஒருத்தர் இருக்காருல மாதிரி வரலையா ஒரு குடும்பத்துல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஆசைப்பட்டு அவங்கவுங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஆளா ஓபிஎஸ் தினகரன் தனித்தனியா போயிட்டாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுக்கு போடலாம். வருவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் தான் வருவார். எப்பவுமே இவ்வளவு நாள் இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. புதுசா அதுக்கு ஆதரவு கொடுத்து பார்ப்போமே. இப்ப இந்த இடத்துல இத்தனை காய்கறி கடை இருக்குது, இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அதை போல் நம்ம ஒரு ஆளுக்கு புதுசா ஆதரவு கொடுப்போங்கிறது. ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். புதுசா ஏதாச்சும் மாற்றம் வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். நாங்களாம் பொது கட்சி ஏடிஎம்கே கட்சி பண்ணலாம். எதையும் சொல்றதுக்கு பயமா இருக்கு. இது கலைஞர் தொகுதி தான், நாங்க கலைஞர் தான் ஓட்டே போட்டுருந்தோம். சொல்லலாம் முடியாது. அது இப்பதான் டிவிக்கு தாங்க, அதை சொல்லலாம் முடியாது இல்லையா. நாங்க எப்ப ஓட்டு போடும் போது எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க செய்ய முடியும். ஒரு மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றம் வேணும் தான். அவங்களால எந்த பாதுகாப்பும் இல்லை ப்ரோ. இப்போ ஒரு பொண்ணு வந்து ரோட்ல போனா பாதுகாப்பு நிரந்தரமா இல்லை. ரோட்ல போறோன்னே போட்டு அந்த பொண்ணு போட்டு கலாய்க்கிறான், பாக்குறான், செய்யறான். ஒரு போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். இப்போ அந்த விஜய் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்ல, செய்வார்ல, அதான் நாங்க பாக்குறோம். ஓகே, விஜய் வந்தா இந்த ட்ரக்ஸ் கிஸ் நமக்கு எல்லாமே ஒழிஞ்சிரும் சீக்கிரமா. இந்த போதைப் பொருட்களே வேணாம். இப்போ வந்து நம்ம சென்னையில போதைப் பொருட்கள் நிறைய ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே விஜய் வரணும் சொல்றீங்களா? ஆனா ஓட்டு போடும் போது கண்ணை மூடிட்டு டிஎம்கேக்கு தான்ப்பா எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படி மாதிரி சொல்ற வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தெரியும் அது என்ன சின்ன போட்டா என்ன ஏதாவது சொல்றோம் தெரியும். நம்மளும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதனால இவரு திரும்ப வந்தா நம்மளுக்கு பரவாயில்ல. விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்ல, அவர் வந்து சில அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு, ஒரு வீடு எல்லாருக்கும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உறுதியா செய்வாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் செய்வாரா இல்ல அறிக்கை மட்டும் கொடுப்பாரான்னு தெரியலையே. அதை வச்சு நம்ம உறுதியா சொல்ல முடியல. ஒரு வாட்டி வந்து பார்த்ததுக்கு தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ நாம என் குடும்பத்திலயும் என்ன சார்ந்த குடும்பத்திலயும் வந்து அவங்க உதயநிதி ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிங்கிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பரவாயில்ல. மற்ற இடத்துல எல்லாம் எப்படின்னு தெரியல. நம்ம இடத்துல அவர் பரவாயில்ல. எதனா ஒரு அது அடிக்கடி முகாம் போட்டு அதுக்கு என்னென்ன பொருள் மக்களுக்கு தேவைப்படுறதோ அதெல்லாம் செய்வாங்க. அதாவது அரசியலே தெரியாத ஒரு ஆள் வந்தாதான் அரசியல் அவர் கத்துக்குவாரு. அப்புறம் எப்படி லஞ்சம் வாங்கணும், ஏது வாங்கணும்னு. சோ இந்த சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க வசிக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னும், அவங்க எந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு, அவங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி நீங்க நேரம் கேட்டிருப்பீங்க. இதுல ஒரு சில பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி நிறைய பேர் டிவிக்கு விஜய்க்கு அப்படிமாங்க, ஆனா ஓட்டு போற அன்னைக்கு கண்ணை மூடிட்டு அவங்க டிவிக்கு குத்த மாட்டாங்க தம்பி, டிஎம்கேக்கு தான் குத்துவாங்க, அதான் தம்பி மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நான் எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த செய்தியை பார்க்குற மக்களுடைய உங்க கருத்து என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.